ஹலோ எவ்ரிவன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பிலேட்டட் தமிழ் நியூ இயர் டு எவ்ரிவன். இன்றைக்கி அந்த முக்கணி காணுதல்னு சொல்லுவாங்கள்ல, அந்த 3 கனியுமே கண்டாச்சு. அதுக்கப்புறமேட்டு வீட்டில் எல்லோரும் சொன்னாங்கன்ட்டு நல்லா ரெடியாகி நெக்ஸ்ட்டு இன்றைக்கி நாங்கள் ஒரு கோவில் போனோம். என்ன கோவில் அப்படின்னா, பண்ணாரியம்மன் கோவில் இருக்குல்ல, பண்ணாரியம்மன் கோவில் தான் போனோம். கேட்க நல்லா தான் இருக்கும், ஆனால் ரியாலிட்டி என்னன்னு சொல்கிறேன் பாருங்கள், கேளு. வீட்டிலேருந்து கிளம்பணும், ஒன்று சீக்கிரமாக கிளம்பியிருக்கணும்ல, ஆனால் கிளம்புனதே டைம் என்ன, 9:30க்கு. சரி, அதுதான் ஃபஸ்ட்டு மிஸ்டேக்கு. ஒன்று கிளம்பணுன்னா இந்த மாதிரியான டைமில் சீக்கிரமாக இயர்லியாக கிளம்பிடணும். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டைமில் கிளம்பவே கூடாது. நார்மல் டேஸில் நம்ம கோவிலெலாம் பார்க்குறத நம்மளோட ஷெடியூலில் வச்சுக்கணும். அதுக்கப்புறமேட்டு பஸ்ஸில் தான் நம்ம ட்ராவல் பண்ணோம். பஸ்ஸுக்கு போய் பார்க்கலாம், பஸ்ஸே கிடைக்கல. அதுக்கப்புறம் பஸ்ஸில் சீட்டு கிடைக்கல. சரி, சீட்டை தான் கிடைக்கல, நிற்க வச்ச இடம் கிடைக்கல, நிற்கவும் இடம் கிடைக்கல. அவ்வளோ ரஷ்ஷு, அவ்வளோ ரஷ்ஷு. 3 மணி நேரம் ட்ராவல். அது இந்த க்ரௌட்லேயே முக்கால்வாசி எனர்ஜி உடம்புலேருந்து போயிடுச்சு. ஒரு வழியாக கோவில் ரீச் ஆனோம். அப்போ தான் மெயின் ஷாக்கே. என்னன்னா, சரியான க்ரௌடு. பஸ்ஸில் விட நிற்க கூட இடம் இல்லாத அளவுக்கு கோவில் ஃபுல்லையும் க்ரௌடு. உள்ளே போகவும் இடம் கிடையாது, வெளியில் வரவும் இடம் கிடையாது. சரி, ஃப்ரீ கியூ இருக்கும் போல், அதனால தான் இவ்வளோ க்ரௌடுன்னு நினச்சேன். ஆனால் அங்கே இருந்ததே ஒன்று 15 ருப்பீஸ்க்கு ஒரு கியூவும் 50 ருப்பீஸ்க்கு ஒரு கியூவும். சரி, 15 ருப்பீஸ் ரொம்ப க்ரௌடாக போகும், 50க்குன்னு தான் பார்த்துடலாம் அப்படின்னு. ஆனால் 50 ருப்பீஸ் கொடுத்தும் போனோம். அதுக்கப்புறமா உள்ளவே ஒரு 5 கிலோமீட்டர் கோவில் என்னமோ ஒரு மீடியம் சைஸ் தான். நான் சுற்ற விட்டது என்னென்னா, உள்ளவே ஒரு 5 கிலோமீட்டர் மாதிரி சுற்றி 2 மணி நேரம் அந்த கோவிலே சுற்றிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் இந்த மங்கீஸை தான் கொஞ்சம் பார்த்து, சரி நம்ம நிலமை தான் இப்படின்னு பார்த்தா அவங்க நம்மளுமே இப்படி தான் இருக்குதுன்னு நினச்சி இது பண்ணியாச்சு. ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் க்ரௌடு. அப்பாடா, ஒரு வழியாக அந்த லாஸ்ட்டு கியூவை முடித்து சாமியை பார்த்துட்டு வெளில அந்த உப்பு இதெல்லாம் வாங்கி வச்சுருந்தாங்கல்ல, அதெல்லாம் கொட்டிட்டு முடிஞ்சுதா அப்படின்னு நினச்சேன். ஆனால் கோவிலில் க்ரௌடும் ஜாஸ்தி. வர்த்தான்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி டைமில் கிளம்பி வராதிங்க. அதுக்குன்னு ஃப்ரீயாக இருக்க ஒரு டேஸை ஷெடியூல் பண்ணி வச்சுக்கோங்க. ப்ரைஸஸ் எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு. ஸோ பார்த்து ஒரு நாள் ஃப்ரீயாக சாட்டிஸ்ஃபைடாக கும்பிட்டு போங்க. எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை இன்றைக்கி. பிகாஸ் அந்த சாமியை கூட முழுசாக பார்க்க கூட முடியல. ஆனால் இவ்வளோ நாள் நான் போன கோவில்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதெல்லாம் ப்ளசண்ட்டாக இருந்தது மட்டும் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். மேபி இன்றைக்கி நான் போன சுச்சுவேஷன், அந்த டைமிங் கூட தப்பாக இருந்திருக்கலாம் மேபி. ஸோ நீங்கள் கரெக்டான டேவை சூஸ் பண்ணி போயிட்டு வாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.